வாழ்க வளமுடன். இன்னைக்கு 26வது நாளா தொடர்ச்சியா சிரசாசனத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு மேல ஃபாலோ பண்றது மூலமா நம்ம தலைமுடியோட ஆரோக்கியம் மற்றும் அடர்த்திய மேம்படுத்திக்க முடியுதா? இல்ல இருக்கக்கூடிய இந்த நிலைய அப்படியே தக்க வச்சுக்க முடியுதா? அப்படின்ற சோதனை ஓட்டத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன். மொத்தம் 90 நாட்கள்ல இன்னைக்கு 26 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அன்னைக்கான உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கிட்டேன்? என்னுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? அப்படின்றதையும் அந்த வீடியோல சேர்த்து பதிவேற்றம் செஞ்சுக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கான உணவு முறை அப்படின்றது, காலை உணவு அப்படின்றது பாரம்பரிய அரிசி ரகங்கள்ல எடுத்துக்கிட்ட கஞ்சி, ப்ளஸ் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நவதானியங்கள்ல சுண்டக்கலைய வந்து தொக்கு வச்சு எடுத்துக்கிட்டேன். காலை உணவு அப்படின்றது அதுதான். இதுக்கு இடையில மதியானம் வந்து சாம்பார் சாதம், ப்ளஸ் அதுக்கு காய்கறிகள் வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு சாதம் இருக்கோ அதே அளவுக்கு காய்கறிகளையும் கொஞ்சம் வறுத்து பொரியல் மாட்டம் வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு மதிய உணவு அப்படின்றத நிறைவு செஞ்சாச்சு. ஒரு நாளைக்கு 2 நேர உணவு அப்படின்ற நிலையில தான் இந்த பயிற்சியை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தவிர்க்க முடியாத சூழல்ல பசி அதிகமாக இருக்குது, இல்லை பகல் நேரங்களில் சாப்பிடாட்டினா தான் இரவு நேரம் சாப்பிடுவேன். இல்லாட்டினா நான் அப்படியே மெடிடேஷன் பண்ணிவிட்டு படுத்துருவேன். எக்ஸசைஸ் காலையில் எந்திரிச்சோன்னே காலை கடன்கள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதனால் இந்த பயிற்சி பண்ணுறது மூலமாக எனக்கு எந்தவித பக்க விளைவுகளோ இல்லை மற்ற ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலோ கிடையாது. ஏன்னா ரெகுலராக ஒரு 10 வருஷம் நான் வந்து யோகாவில் என்னை இணைச்சிக்கிட்டதுனால இந்த 5 நிமிஷம் பயிற்சி நான் நிறைவு செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கேரிங் ஆகிறது இது போன்ற ஃபீல்லாம் இல்லை. ஆனால் இந்த 26 நாளில் ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலும் கடைசி ஒரு 10-15 நாளுக்கு வந்து இரவு தூக்கம் அப்படின்றது கொஞ்சம் ஆழ்ந்த நிலையில் இருந்தது. இடையில ஒரு 2-3 நாள் மட்டும் பகல் தூக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக அசத்துச்சு. ஒரு நாள் தூங்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் பகல் தூக்கம் அப்படின்றத வந்து நான் ஒர்க்கில் இருக்கிறதுனால அதிகமாக கவனிச்சதில்ல. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லை. தூக்கமும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இரவு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ஆழமான தூக்கமாக இருந்தது. கனவுகள் அப்படின்றது முன்னாடி ஒரு மாதத்தில் ஒரு 5-6 நாள் வருது அப்படின்னா, இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிறது போல தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தூக்கம் அப்படின்றது ஒன்று வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. அது இல்லாமல் உடலில் வந்து இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் பார்வையோட திறன் அப்படின்றது வந்து இப்போ மொபைல் பார்த்து பார்த்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கண் பார்வையோட திறனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மொபைல் பார்த்து பொழுதன்னைக்கும் லேப்டாப்லேயே உட்காந்து வேலை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கும்ல. என்னடா பார்வை கொஞ்சம் கம்மியான மாட்டம் இருக்குது அப்படின்னு இடையிலலாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ரொம்ப நேரம் ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாலாம் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா கண் ஒரு மாட்டம் வலிக்கும். கொஞ்சம் ஷேட் அடித்த மாட்டம் கொஞ்சம் தெளிவான பார்வைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இந்த 26 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ என்னால் நோட் பண்ண முடியுது. கடைசி ஒரு 2-3 நாளாகவே இப்போ கண் பார்வை அப்படின்றது கொஞ்சம் பழைய நிலையை தொட்ட மாட்டம் இருக்குது. அது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி, மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த கூச்சமோ இல்லாட்டினா வலிகளோ எரிச்சலோ அதிகம் இல்லை. கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறது போல் ஒரு நிலையும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் இங்கே வந்து பதிவீடு செஞ்சுக்கிறேன். இது இல்லாமல் இந்த பயிற்சியை வந்து நாம் ரெகுலராக எல்லாருமே செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். அதுக்காக நான் எப்பவும் சொல்லக்கூடியது தான், ஒவ்வொரு வீடியோலையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பேன். ஆசனங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சு பழகலாம். இல்லாட்டினா அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக நம்ம வந்து செஞ்சு பழகலாம். ஏன்னா சாதாரண சிம்பிளான ஆசனங்களுக்கே விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். உணவு, உறக்கம், உழைப்பு இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய தன்மை அப்படின்றது நம்மளுடைய கையாளும் திறனில் இருக்கணும். ஏதாவது எசகு பிசகா நடந்துச்சு அப்படின்னா அதை நகர்த்திக்கக்கூடிய மனப்பக்குவமும் உடல் பக்குவமும் இந்த ஆசனத்துக்கு தகுந்தாற் போல் உருவேற்றி இருக்கணும். ஸோ ஒரு 6 மந்த் வந்து எளிய முறை உடற்பயிற்சி ப்ளஸ் வார்ம் அப்பு, பிராணாயாமம், மெடிடேஷனு இதெல்லாம் கொடுத்து பேலன்சிங் ஆசனாலாம் கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இது போன்ற ஆசனங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆவோம். அதனால் நம்மளால் செய்யக்கூடிய தகுதி நிலையில் இருந்தாலும் சட்டுன்னு தலைகீழாக நிற்கிற வேலையெல்லாம் அதிக நேரம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு, முடிஞ்சாலும் அதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டோ இல்லை தகுதி உள்ளவங்களோட மேற்பார்வையிலையோ செய்கிறது நல்லது. பாதகங்களுக்கு பதிலாக பலன்களை மட்டும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா சிரசாசனம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரத்த ஓட்டம் அப்படின்றது ஃபுல்லாக தலைக்கு வரும்.
ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அப்படிங்கும்போது ப்ரீத்திங் கண்டிஷன்லாம் நம்மளுடைய கவனத்திலேயே இருக்கணும். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படின்னா, நம்ம கீழ விழுகுறதுக்கோ, இல்லாட்டினா கழுத்தில வந்து சுளுக்குகள் ஏற்படுறதுக்கோ, இல்லாட்டினா பெயின் அந்த முதுகு தண்டுவடத்தோட அந்த கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய செர்விக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடமெல்லாம் வந்து நல்ல அழுத்தம் கிடைக்கும். அ வலுவா இல்ல, இந்த ஆசனம் செய்றதுக்கு தகுந்த முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் பண்ணாம இருந்தோம் அப்படின்னோம்னா, அந்த இடம்லாம் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகி சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றது. எப்பவுமே அதுக்கான தகுதிய வளர்த்துக்கணும். இல்ல தகுதி உள்ளவங்களோட மேற்பார்வையில செய்யணும். அதுக்கான உட்பட்ட விதிமுறைகளுக்கு நாம வந்து கட்டுப்பட்டு இருக்கணும். உணவு, உறக்கம், உழைப்பு அப்படின்றது யோகத்துக்கு தகுந்தாற்போல மாறி இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இப்ப உதாரணத்துக்கு கடையில நம்ம அதிகமா இந்த பஜ்ஜி, போண்டாலாம் கண்ட எண்ணெயில பண்றத சாப்பிட்டுக்கிட்டு தலைகீழலாம் நின்னோம் அப்படின்னோம்னா, பித்தம் தலைக்கு ஏறிரும். ஒரு 3 நாள், 4 நாள் பயிற்சிக்கு அப்புறமே தலைவலி வந்துரும். வாமிட் அதிகமா வர மாட்டம் இருக்கும். பித்தம் வந்து நம்மள வந்து ரொம்ப தொல்ல பண்ண ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு கபதாரி உடம்பா இருந்தது, கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து மூக்கடைச்சுக்கும். நிக்கும்போதே வந்து ஒரு 10 பிரீத்திங்க்கு அப்புறம் பிரீத் பண்ண முடியாது. ஸோ, அதுக்காக தான் இத வலியுறுத்தி சொல்றேன். இன்னைக்கான பயிற்சிய முடிச்சாச்சு. இன்னைக்கான அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு இதே போல